மக ஓம் அகதீசாய நமக. நூலுக்குள்ளே இருந்து எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ முறையில் முகப்பு உரையில் சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் மனுஷங்களை புதுப்பிச்சுட்டே இங்கே வர்றவங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. சாதனங்களில் கேட்காதவங்களையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குது. நித்தம் புதுமையான விஷயங்களை எல்லாம் ஒரே விஷயந்தான். பிரபஞ்சத்துக்கு நன்மை செய்யும்போது அது உனக்கு நன்மை செய்யும், தீமை செய்யும்போது அது உனக்கு தீமை செய்யும். அது எப்பவும் அதுகிட்ட ஒளிவு மறைவே இருக்காது. அது அடுத்த ஜென்மத்திலையும் அது உங்களுக்கு பிரதிபலிக்கும். அதனால் நீ செஞ்சதான் உனக்கு வாழ்க்கையாக கிடைச்சிருக்கு அப்படிங்கதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அது நீ தர்மம் செய்யும்போது உனக்கு புண்ணியங்கள் நிறைவாக கிடைக்கி, வேறு நிலைகள் செய்யும்போது அது நிறைவாக கிடைக்கி, நல்ல விஷயங்கள் செய்யும்போது மகிழ்ச்சி அடையுதும், தீய விஷயங்கள் வரும்போது துக்கப்படுதும் துயரப்படுதும். நல்லவே செஞ்சு நன்மை அடைய நமக்கு மட்டுமல்ல நம்மளோட சந்ததிகளுக்கும் அது பரவுது. நம்மளுடைய அற்புதமான முன்னோர்கள் மூத்தோர்கள் அங்கங்கே தேங்கி நிற்கிறவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய தீய நிலைகள் அவங்கள பயணப்பட விடாமல் தடுக்கு, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படிங்கிறத நினச்சி முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லி வச்ச முதுவரைகள்லாம் கேட்டு தலையெழுத்து என்கின்ற நிலையும், பூர்வ ஜென்மங்களில் நீ செஞ்ச புண்ணியங்களில் நிலையும், பூர்வ ஜென்மங்களில் நீ செஞ்ச பாவம் இப்படி செய்யுது, 7 ஜென்மங்களில் நீ செஞ்ச நன்மை விஷயம் நல்லதாகத்தான் செய்யும், 7 ஜென்மங்களில் நீ செஞ்ச பாவங்கள் உன்னை சும்மா விடாது அப்படிங்கிற நிலையெல்லாம் நம்ம கேட்டு வாழ்ந்து வந்திருக்கோம். அதையெல்லாம் உண்மையாக உயர்வாக ஏற்று நம்ம முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் சொல்லியிருக்காங்க, நம்ம தாத்தா பாட்டி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே உட்காந்து மட்டும் சொல்லலை, எல்லா இடங்களையும் அதை தான் சொல்லிட்டு வராங்க. உண்மையை அறியணும், உண்மை இல்லாமல் யாரும் எதையும் சொல்ல மாட்டாங்கன்னு இருந்து அவன் அப்படி இருக்கான் இவன் இருக்கான், அவன் பாவம் செய்தான், அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னா அவனுக்கு அடுத்த ஜென்மங்கள் காத்து இருக்குது, அவனோட சந்ததிகள் கஷ்டங்களை தாங்கி நிற்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ கஷ்டப்பட்டு தர்மத்தின் வழியில் போடுதான், ரொம்ப கஷ்டப்படுதான், அவன் செஞ்சு என்ன புண்ணியத்தை கண்டான் அப்படின்னா அவனுக்கு சேமிப்பு கிடங்களை சேமிக்க வச்சுருக்கு புண்ணியம். அதை அவங்க பிள்ளைகளை காப்பாற்றும், இல்லாட்டி பேரம்பேத்திகள் உயர்நிலைக்கு வருவாங்க. அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு உயர்வான தளம் அமைக்கப்பட்டு இருக்குது, அவங்க பிள்ளைகளுக்கு உயர்வான தளம் அமைக்கப்பட்டு இருக்குது. அப்படிங்கிற உயர் சூட்சமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். இந்த ஜென்மம் இங்கே ஜெனித்தவங்க, ஜென்மம் எடுத்தவங்க, இங்கே கலியுகத்தை வாழதவங்க கட்டாயம் அதை படிக்கணும், இதை படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், அந்த நாட்டு அறிவு வேணும், இந்த நாட்டு அறிவு வேணும், அந்த இயந்திரம் எப்படி ஓடுது, இந்த இயந்திரம் எப்படி ஓடுது, என்ன விஞ்ஞானத்தில் என்ன நிகழுது, மருந்து மாத்திரைகள் என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இகலோகத்துக்கு தேவையான இந்த பிரபஞ்சத்தோட வாழதுக்கு தேவையான, பிரபஞ்சத்தை அண்டி வாழதுக்கு தேவையான, பிரபஞ்சத்தில் இருந்து அனுக்கிரகங்களுக்கு தேவையான உயர்வான விஷயங்களை நம்மளும் படிச்சுக்கிடணும், நம்மளோட சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வேண்டுதலாக வச்சு உயர்வான இறையோட பயணப்பட எல்லாரையும் மீண்டு அழைத்து இறை அழைக்கின்ற இன்றைய அற்புதமான சஷ்டி பெருநாளில் சம்ஹார நாயகனாம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே தலைவராக யுகத்தை மாற்றதுக்கு திருமுருகப்பெருமான் இங்கே அமர்ந்திருக்காரு. 6 வடைக்கும் இங்கேருந்து போயிட்டு வருகின்ற நிலை, மருதமலைக்கு இங்கேருந்து போயிட்டு வருகின்ற நிலை, போன நிலை மாதிரி சென்று வருகின்ற நிலையாக அற்புதமாக திருமுருகன் அமர்ந்த தலத்தில் அவனுக்கு நடந்த அற்புதமான அபிஷேக ஆதாரணை நெய்வேத்திய நிகரில்லா தவமுறைகள்லாம் கண்டு மகிழ்ச்சி கோலத்தில் அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை மீண்டும் மகிழ்விக்க அவனை அழைத்து, அற்புதமாக அவரை அழைத்து, பிரபஞ்ச மன்னனை அழைத்து, திருமுருகனை அழைத்து, செந்திலகத்தில் அமர்ந்தவனை அழைத்து, ஆனந்த ஆட்சி புரிபவனை அழைத்து, கலியை போக்குகின்றவனை, கலியை அழிக்கின்றவனை, தர்மயுகத்தை படைத்து அமர்ந்தவனை, தர்மயுகமாக வாழ்கின்ற திருமுருகப் பெருமானை அகத்தியம் எனும் அற்புதமான பெருமுனியின் துணையோடு அவர் திருவடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக உரையாற்ற அருமுருகப் பெருமானை, திருமுருகப் பெருமானை, பேராற்றலை, பெருங்கருணை வடிவத்தை, இறைக்கு நிகரானவனை, இறை சபை ஆளுகின்ற மாமன்னனை, பிரபஞ்ச மன்னனை வருக 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 என குகனே வாவா, கந்தனே வாவா, கடம்பனே வாவா, கதிர் வேலனே, செல்வக்குமரனே, செந்தில் ஆண்டவனே, செந்திலகம் அமர்ந்தவனே வா 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 என குகனே, சண்முகனே, கந்தனே, கடம்பனே என உனை கூறி கந்தனுக்கு, கடம்பனுக்கு,
கதிர்வேலனுக்கு, செல்வக்குமரனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, திருச்சபை அமர்ந்தவனுக்கு, பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு, அகத்திய மகா சபை அமர்ந்தவனுக்கு, பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சபை அமர்ந்தவனுக்கு, பிரபஞ்ச மாமன்னனுக்கு, கலியுக வரதனுக்கு, கருணையின் வடிவனுக்கு, அன்பின் ரூபனுக்கு, திருமுருகப் பெருமானுக்கு வேல் தாங்கி நின்றவனை வருக 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 என அழைக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. சரவண பவனுக்கு, சரவண ஜோதிக்கு, சண்முக ஜோதிக்கு, கந்த ஜோதிக்கு, பிரபஞ்ச ஜோதிக்கு, பிரபஞ்ச சபை ஜோதிக்கு, அகத்திய மகாசு ஜோதிக்கு, ஜெகத்தியமாய் அமர்ந்த ஜோதிக்கு அரோகரா அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. இறைமகா வேலை என்னும் பிரபஞ்ச மகா ஞான வேலையாய் ஞான பொழுதாய் துவங்கும் பிரம்ம முகூர்த்த அற்புத நிலை கொண்ட அபூர்வ அதிசய ஞான நிலைகள் தவழும் அவ்வேளைதனிலிருந்து உயர்வாற்றல் கொண்ட உயிராற்றல் கொண்ட கணமாய் உத்தம நிலை கொண்ட ஞான கணமாய் அமர்ந்தவன் சபை சுற்றிலும் அமர்ந்திருக்கும் அருட்கணங்களின் புடை சூளையாம் வந்தமர்ந்தோம் அருமுகன் சித்தனே. கந்தனே போற்றி போற்றி. ஞான பட்டறை என்னும் நாமம் துவங்கிய அவ்வேளைதனில் அப்பட்டறையின் முதல்வனாய் முழு முதல் நிலை கொண்டவனாய் அமர்ந்த எம் ஐயனின் ஆற்றல் தனை தன்னகம் கொண்டு தவம் காணும் வேளைதனிலே ஐயன் தவம் இருந்த ஐயமில்லா ஆற்றல் கொண்ட தவம் கண்டவனே தவம் அறிவித்தவன் வந்தமர்ந்தோம். சரவண ஜோதியே நமோ நமக. உன் சுவடு அது அரிச்சுவடி தடமாய் அரிச்சுவட்டினுடைய சுவடாய் ஜீவ ஏடுகளின் சுவடாய் அது மாறி நிற்கின்ற தருணம் முதற்கொண்டு உம்மோடு அமர்ந்து அருளாற்றலோடு தவம் கண்ட அகத்தியனை உள்வைத்து அகத்திற்குள் தவம் கண்ட அகத்தியனே உம் ஆசான் வந்தமர்ந்தோம். சரவண ஜோதியே நமோ நமக. ஆசான் என்னும் நிலை பெற்றவன், ஆசான் என்னும் தகுதிதனை பெற்றவனாக அந்நிலை பெற்றவனாய் வாழ்கின்ற தன்மையில் வாழ்வியல் தன்மைகளை கொண்டு வாழ்கின்றவனாய் உயர்நிலை கொண்ட ஞானத்தோடு வளர்ந்த சித்தனே ஞான சபையை வளர்த்தவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. அந்நிலை கொண்ட வார்த்தெடுத்த அகத்திய ஆற்றலுக்குள், அந்நிலை கொண்டு வார்த்தெடுத்த அகத்திய ஆற்றலுக்குள் நீர் தேடி நின்ற ஞானத்தை அறிவித்த சுவடிதனில் அரிச்சுவடி தடமாய் அமர்ந்தவனுக்கு தடம் கொடுத்தவனே அத்தடத்தின் மன்னன் வந்து அமர்ந்தோம் சித்தனே. சரவண ஜோதியே நமோ நமக. தன் அடையாளம் மறந்து தன் இகலோக அடையாளங்கள் துறந்து ஞான அடையாளங்களை தன்னகம் கொண்டு வாழ்வியல் தத்துவங்களை உனை சூழ்ந்தோர் அருகமர்ந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான பட்டறையின் முதல்வனாய் அமர்ந்தவனே அப்பட்டறையை அமைக்க தடம் கொடுத்தவன் வந்தமர்ந்தோம். சரவண ஜோதியே நமோ நமக. கண்டெடுத்த தலம் எது,
காட்சி பொருளாய் அகத்தியன் காட்டிய தலம் எது என்று கணங்களெல்லாம் உள்வந்து அமர்ந்த தடத்தில் ஆற்றுகின்ற தவத்திற்குள் பேராற்றல் கொண்ட தவம் கண்டவனே, தவமாற்றிய கணங்களை காவலுக்கு அமர வைத்த அமரர்படை தலைவனுடைய சீடனே, உன் ஆசான் வந்தமர்ந்தோ. சரவண ஜோதியே நமோ நமக. ஒவ்வொரு சுவடும், தான் பதிக்கின்ற ஒவ்வொரு சுவடும் அது ஜீவ ஏட்டினுடைய சுவடாக மாறி நிற்கின்ற அற்புத நிலை கொண்ட தடத்தில் உன் தடம் பதிக்கின்ற அந்நிலை கொண்ட தடம் சிவசபையாக மாறி நிற்கின்ற சூட்சமம் அறிந்தவனே, சூட்சமம் கொண்டவனே, சூட்சமதாரியாய் வந்தமர்ந்தோம் திருமுருகன். திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. அறுபடை உமக்கு அறுபடை இல்லை, ஒருபடை கொண்டு வந்தமர்ந்து களியை அறுவடை செய் என்று கூறியவனே, அப்படையின் தலைவனாய் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத சபைப்படை தலைவனை உனக்குள் வைத்து தவம் கண்ட சித்தனே, உன் ஆசான் வந்தமர்ந்திருக்கின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக என்று உரைக்கின்ற வேளைதனில் அகம் மகிழ்கின்றது என்று கூறுகின்ற 14 சித்தர்களுடைய தன்மை கொண்ட நிலையாய் அத்துணை தேவர்களும் வரிசை கோர்த்து வந்து அமர்ந்து தவம் காண்கின்ற சபைதனிலே சஷ்டி பெருவிழா கண்டவனே, அந்நாயகன் உமக்கு நல்ல ஆசிகள். சம்ஹார நாயகனே, சஷ்டி நாயகனே போற்றி. சம்ஹாரம் எது? சம்ஹாரம் என்னும் நிலை கொண்ட வார்த்தைக்குள் இருக்கும் சூட்சமம் எது என்று அறியாத இத்தகைய இகலோகத்திற்கு அறிகின்ற நிலை கொண்ட ஆற்றல்தனை அறியும் அரணும் இணைந்து நின்று ஆற்றுகின்ற அற்புத தவக்கோலம் கண்டவனே, தவக்கோலத்திற்குள் அருக்கோலம் காட்டியவன் உமக்கு ஆசி வழங்கி மகிழ்கின்ற சரவண ஜோதியே நமோ நமக. அற்புத ஜோதி எது? அட்சர நிலையாய் சுழன்று வர, அற்புத ஜோதி எது? அட்சர நிலையாய் சுழன்று வர சரவணபவ அட்சரத்தை வேண்டி வைத்து வணங்கி நிற்கின்ற சித்தனே, அவ அட்சர வடிவாய் அமர்ந்தவனுக்குள் யாம் அச்சாரமிட்டு அமர்ந்திருக்கின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக என்று வணங்குகின்ற சித்தனே, இன்று வணங்கவில்லை எம்மை பிறந்த காலம் முதல் பாலிய நிலைகளில் அறியாத காலம் முதல் காவி நிற உடையணிந்து உமை சூழ்ந்து வந்த அகத்தியனை வணங்குகின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருந்து ஆற்றலாய் உமை ஆசி வழங்கி மகிழ்ந்தோம் என்று கூறி மகிழ்கின்றோம். இவ்வேளை சித்தனே கந்தனே போற்றி போற்றி. தான் படித்த தான் கற்ற நிலைகளை எல்லாம் உலகோர்க்கு கற்பிக்க வேண்டும் என்கின்ற அற்புத நிலையோடு நீர் கண்ட தடங்களில் எல்லாம் உமை தடம் மாறச் செய்த அத்துணை ஆற்றல்களையும் வேறறுத்த அகத்தியனின் ஆசான் உமக்கு நல்ல ஆசி வழங்குகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. ஆசி என்னும் அற்புத வார்த்தைக்குள் இருக்கும் சூட்சமத்தை உணர்ந்தவனே, ஆசி என்பது என்ன? அது எவரால் வழங்க முடியும்? எப்பொழுது வழங்க முடியும்? என் நிலையில் வழங்க முடியும் என்கின்ற சூட்சமத்தை அறிந்தவனே, அவ் ஆசிக்குள் இருக்கின்ற சூட்சம நிலையாய் யாம் திருமுருகன் சஷ்டி பெருவிழாவில் வந்தமர்ந்தோம். திருமுருக ஜோதியே நமோ நமக. ஒவ்வொரு நிலையும் தான் கடக்கின்ற இகலோக வாழ்வில் ஒவ்வொரு நிலையையும் உலகோர்க்காக கடந்தவனே, உனக்காக கடந்தவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். யாம் சரவண ஜோதியே நமோ நமக. அகத்தியம் இட்ட கட்டளையை, அகத்தியம் கூறிய கட்டளையை, அகத்தியம் செய்த நிலையை தடுமாறி நிற்கின்ற வேலைதனிலும் தடுமாறா சிந்தை கொண்டு அச்செயலை ஆற்றியவனே, செயலின் திருவடிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம். யாம் சரவண ஜோதியே நமோ. ஒரு நிலையிலிருந்து நீர் ஆற்றிய அற்புத பணிகள் எல்லாம், நீ ஆற்றிய அற்புத பணிகள் எல்லாம் திருநீல கடலினுடைய இறையலைகளாய் உன் சபையை வைந்து நனைந்து மகிழ்கின்றன சித்தனே என்று கூறுகின்றோம். சரவண ஜோதியே நமோ. செந்தில் அகம் அமைத்தவனே, செந்தில் அகத்திற்குள் அத்துணை திருமுருகனின் படைகளையும் அமர வைத்து அழகு பார்க்கின்ற ஆற்றல் பெற்றவனே, திருமுருகனை அழைத்து வந்து அமர வைத்து அழகு பார்த்து அவனை சென்று வா என்று கூறுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவனே, ஆற்றலின் வடிவாய் வந்தமர்ந்திருக்கின்றோம் திருமுருகன். சரவண ஜோதியே நமோ நமோ. சரவணபவ என்கின்ற நிலைக்குள் இருக்கின்ற அட்சரத்தை, ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் இருக்கின்ற சூட்சமத்தை அறியா நிலை கொண்டோர்க்கு அறிகின்ற ஆற்றல் தன்னை
தருகின்றவனே, தமம் என்னும் ஒற்றை சொல்லுக்குள் ஞான யோக சித்த சிவமார்க்க நிலைதனை கற்றுக் கொடுப்பவனே, ஒன்றுமில்லா நிலைதனில் உன்னை நாடி வருவோர்க்கு அத்துணை தத்துவ நிலைகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்குரிய இகலோக நிறைகுறைகளை எல்லாம் எடுத்து கூறி அவர்களை பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புத சிரஞ்சீவி நிலை பெற வைக்கின்ற சிரஞ்சீவியே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். சரவண ஜோதியே நமோ நமக. அகத்தியம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்குள் இருக்கும் அற்புதத்தை உலகோர் அறிய வைத்தவனே, அகத்தியம் உன்னை உலகறிய செய்து கொண்டு இருக்கின்றான் என்று அகமகிழ்கின்றோம் திருமுருகன். திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. அகத்தியம் என்றால் என்ன? ஆற்றலின் மறுவடிவம் அகத்தியம், ஞானத்தின் மறு உருவம் அகத்தியம், அறிவின் ஆற்றல் கொண்டவன் அகத்தியம். அகத்தியம் என்றால் அண்டம், அண்டம் என்றால் அகத்தியம், அண்டம் என்றால் நீ கூறுகின்ற மானிட பிண்டத்திற்குள் அகம் அமைத்து அமர்ந்திருக்கின்றான் அகத்தியன். அவனை வெளிச்செல்ல வைக்கின்ற அற்புத ஆற்றல் கொண்டவனே, வெளியெடுத்து அவனை நெற்றி சுழுமுனையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தம் என்னும் சுழுமுனை ஜோதியே, அஜோதி வடிவம் உமக்கு யாம் ஆசி வழங்குகிறோம். சரவண ஜோதியே நமோ நமக. அற்புத பெருங்கடலாய் திகழும் ஞான நிலையை, அற்புத பெருங்கடல்களாக திகழும் ஞான நிலையை ஒற்றை வார்த்தைக்குள் அமர்த்தியவனே, அமிழ்த்தியவனே, அகத்தியம் என்னும் வார்த்தையை தன் சிரசில் ஏற்றி வலம் வந்ததால் உம்மை சிவம் தன் சிரசில் அமர வைத்து சிவமகா பெருநிலையை உமக்கு பரிசாக வழங்கி இருக்கின்றான் என்று கூறுகின்றோம் திருமுருகன். திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. ஒற்றை சொல், ஒற்றை சொல் சரண் என்னும் நிலைக்குரிய இலக்கணமாக திகழ்கின்ற அற்புத சித்தனே, இகலோகத்தை வேறெடுத்தவனே, பரலோகத்தில் வலம் வருபவனே, திரு கைலாயமாய் அகத்தை மாற்றியவனே, அவ அகத்திற்குள் அகமமைத்து அமர்ந்திருக்கின்ற அறுபடை திருமுருகன் உமக்கு ஆசி வழங்குகின்றோம். திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. ஒரு இறையின் ஆசியை ஒரு முறை பெறுவது கடினம். ஒரு இறை ஆற்றலின் ஆசியை பூவுலகில் இகலோகத்தில் பிரபஞ்சத்தை வாழ்கின்ற பொழுது ஒரு முறை பெறுவது கடினம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆசிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற சித்தனே, ஆசிகள் வழங்குவது ஆற்றல் கொண்ட சிவம் ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாக உமக்கு ஒவ்வொரு வரி ஆசியாக ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றான் திருமுருகன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். சரவண பவாய ஓம் அகதி. அத்துணை ஆற்றல் தன்னை பெற்ற சபைதனை பெற்ற சித்தனை பெற்ற சீடர்களே, அகத்தியன் நல்லாசி வழங்கு. ஓம் அகதீஷாய நமக. ஒரு நற்குருவை பெறுவது சாலச் சிறந்தது. அவன் சர்க்குருவாய் வளம் வருகின்றான் எனில் அதைவிட ஒரு வீடு பேறு அடைகின்ற அற்புத பாக்கியம் எச்சபைக்கும் இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை கொண்ட சபைதனை நாடி வந்த சீடர்களாக அற்புத சித்தர்களாக வளம் வர வேண்டும் என்கின்ற நிலையோடு வளம் வரும் சித்தனே, உமக்கு நல் ஆசி, சபைக்கு நல் ஆசி, சீடர்களுக்கு திருமுருக பெருமானுடைய அற்புத ஆசிகளை பகிர்ந்து வாரி வழங்குவதில் அகத்தியம் மகிழ்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. தண்ட கமண்டலங்கள் ஏந்தி வருகின்ற சித்தர் படைகள் திருச்சோலைதனில் இருந்து வளம் வந்து கொண்டிருக்கின்றன. சாரை சாரையாக சச்சங்க பெருவிழா அரங்கம் நிறைந்து வழிகின்ற இவ்வேளைதனிலே தேவர்களும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் வாழ்ந்து மறைந்த குருமார்கள் எல்லாம் அவரவர்கள் ஆன்மாக்கள் வந்து தஞ்சமடைந்து சச்சங்க பெருவிழாவில் கலந்து உரையாடுகின்றனர். ஆதிகிரை சூட்சம நூலுக்குள் இருந்து என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஏற்றம் பெற விரும்புவோர் என் செய் வேண்டும், ஏற்றம் பெற விரும்புவோர் என் செய்ய வேண்டும். ஒன்றும் ஆற்றாது புண்ணிய நிலை கொண்ட சிந்தனையோடு ஏற்றம் என்னும் நிலை கொண்டு, ஏற்றம் என்னும் நிலை நோக்கி செல்லாது ஏற்றம் என்னும் நிலை கொண்டு அமர்கின்ற பொழுது அற்புதமாய் அழைத்து செல்கின்றான் உங்கள் சித்தன் என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உயர்வு நிலை, அதி உன்னத ஞான நிலை எங்கிருந்து தாரை வார்க்கப்படுகின்றது? பிரபஞ்சம் முழுவதும் தாரை வார்க்கப்பட்டு விட்டாகிவிட்டது. எப்பொழுது? ஏற்றமிகு ஆதியிறை சூட்சம நூல் கூறிய அற்புத இறை பகிர்வு விழா, இறை வேள் பகிர்வு விழா, அருமுக வேள் பகிர்வு விழாதனிலே அத்துணை பிரபஞ்சத்திற்கும் தாரை வார்க்கப்பட்டு விட்டது. ஆற்றல் கொண்ட ஞானம், யோகம், சிந்தையில் தெளிவு, இத்துணை நிலைகளும்
பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு பகிர்ந்தளித்த நிலைதனை உள்ளூர உற்று நோக்குகின்ற பொழுது ஒவ்வொருவனுக்குள்ளும் இருந்து எழுகின்ற அவனை மறக்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஞானம் பிரகாசமிட்டு வெளிக்கிளம்புகின்றது, சிந்தையின் மூலமாக, சிரசின் நெற்றி சுழுமுனை மூலமாக என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை கொண்ட பெயர் பெற்ற தவம் கொண்ட சபைதனிலே தவம் கண்டு அமர்ந்திருக்கின்ற சீடர்களே, அமர்ந்த கணம் அறியாதிருந்தும் அறிந்திருந்தும் அமர்ந்த கணம் அத்துணை கணங்களின் ஆசிகளை சிவமகா வாழை சித்தனுடைய ஜோதியின் மூலமாக பெற்றாகிவிட்டீர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை அவன் தவம் இருக்க அமர்கின்ற பொழுது, அவனோடு தவம் இருக்க அமர்ந்த நொடி பொழுது முதல் அவன் நோக்குகின்ற திசையை எதிர் திசை இல்லாது கொடிமரத்தை நோக்கி அமர்ந்து ஆற்றிய தவம் அவன் சுழுமுனை ஜோதி எங்கு செல்கின்றது? அற்புதமாய் இயல்பு கொடிமரத்தின் பதாகையில் பதியப்பட்டு அங்கிருந்து அற்புதமாக பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கப்படுகின்ற முதல் நொடி பொழுதில் அது எவர்களிடம் சென்றடைகின்றது? அவனோடு சூட்சமத்திலும் இயல்பிலும் ஆழி நாடு நகரம் தாண்டியும் சபைதனிலும் தவம் இருக்கின்ற அத்துணை சீடர்கள் சுழுமுனையில் முதலாவதாக அமர வைக்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஏற்றுக்கொள்வோர்களை அவன் ஜோதி அரவணைத்துக் கொள்கின்றது. ஏற்றுக்கொள்வோர்களை, அவனை ஏற்றுக்கொள்வோர்களை, சபையை, ஆதிகிரை சூட்சமன் நூலை, அற்புதமான ஆசி நிலைகளை, சற்சங்க பெருவிழாக்களை, இறை பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டோர்களை முதல் முழுநிலையாக ஏற்றுக்கொள்கின்றது சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்துணை ஆற்றல் பெற்ற சபையில்தான் வந்தமர்ந்திருக்கின்றீர்கள். ஞானம் எங்கிருந்து வரும்? எப்படி ஞானத்தை அடைவது? இகலோக குறைகள் இருக்கின்ற பொழுது ஞானம் எங்கிருந்து துளிர்விடும்? இகலோகத்தில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் குறைகள் அல்ல என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அக்குறைகள் எல்லாம் எவரால் நியமிக்கப்பட்டது, எவரால் உருவாக்கப்பட்டது? சற்று அமர்ந்து உள்ளிருந்து உள்நோக்கி யோசித்து பாருங்கள், உள் சென்று யோசித்து பாருங்கள். இவ்விண்ணல் எவரால் வந்தது? இத்துன்பம் எவரால் வந்தது? அத்தகைய இடர் எவரால் வந்தது என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது ஆணிவேர் அச்சாரமாக இட்டிருப்பது நீதான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உண்மையை உன்னை வழி நடத்துகின்றது, உன் நற்செயல் உனக்கு நற்செயல் புரிகின்றது என்று உரைத்தான் சித்தன். அதனை அகத்தியன் ஆணித்தரமாக உரைக்கின்றோம் சபையில் இருந்து. ஓம் அகதீசாய. கர்மம் கர்மம் என்று கூறுகின்றார்களே, அக்கர்மம் என்றால் என்ன? நீதான் கர்மம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. பிறந்த பிறப்பை, பிறப்பறுக்கின்ற வீடு பேறு அடைகின்ற நிலைக்காக உன்னை அனுப்பி வைத்தால் மறுபடி இகலோகத்தில் உழன்று கொண்டு சுற்றி சுற்றி வந்து மறுபடி மானிட பிறப்பாக பிறந்து கொண்டு இருந்தால் அகத்தியம் என் செய்யும்? அண்ட பிரம்மாண்ட நாயகன் என் செய்வான்? அருமுகன் என் செய்வான்? பரந்தாமன் என் செய்வான்? இறை என் செய்யும்? உன் குலதெய்வம் என் செய்யும் என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நல்நிலை நோக்கி செல், நல்லதை நினை, நற்சிந்தைகள், நற்செயல் புரி. உன்னை அகத்தியம் அரவணைக்கும், ஆற்றல் கொண்ட இறை ஆசீர்வதிக்கும். இறை சித்தன் உங்களோடு அமர்வான், உயர்வு தருவான் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புதம் இதுதான், அபூர்வமும் இதுதான், அதிசயமும் இதுதான். ஏனெனில் இறையமர்ந்து உரையாடுகின்ற ஒரு சபை இருக்குமெனில் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியம் கூறுகின்றோம். இச்சபையினுடைய நாமம் அகத்தியம் வைத்தது, வாழும் குரு வைத்த நாமம் அல்ல என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசா. இறை கொடுத்த நாமம், இறை கொடுத்த பரிசு, இறை கொடுத்த தலம், இறை அமர்ந்த தலம், இறையாய் வளம் வரும் சித்தனை இறைவன் வழங்கிய சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறைவனுக்கு நிகருண்டோ? இறையின் ஆற்றலுக்கு நிகருண்டோ? இறையின் சொல்லுக்கு நிகருண்டோ? இறையின் கட்டளையை ஏற்க மறுப்பவன் உண்டோ? பூவுலகில் ஏற்க மறுக்கின்றவன் இகலோகத்தில் மாநில பிண்டங்களாக வளம் வருகின்றான், ஏற்றுக்கொள்கின்றவன் சித்தனாக வளம் வருகின்றான், சிரஞ்சீவி நிலை கொண்டு என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல். அகத்தியம் என்னும் ஆற்றலை, சிவம் என்னும் பிரம்மாண்ட பேராற்றலை, அருமுகன் என்னும் ஆற்றல் கொண்ட பேர் அனுக்கிரக நிலையை பரந்தாமன் என்னும் அவதார சூட்சமம் கண்டு ஆற்றலாய் வளம் வந்து கொண்டிருக்கின்ற, அவனை அமர வைத்து அழகு பார்த்து உரையாட வைக்கின்ற ஆற்றல் பெற்ற சபையிலே ஆற்றலாக வரம் வரும் சித்தனுக்குள் இருந்து வரும் ஆதி இறை வார்த்தைகளே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக.
என்ன நிகழ்கின்றது? பாவங்கள் சாபங்கள் வேறறுக்கப்படுகின்றன, ஆற்றல்கள் முறியடிக்கப்படுகின்றன. வேற்று ஆற்றல்கள், முறியடிக்கப்பட்ட ஆற்றல் மறுபடி உள்நுழைவது அல்ல, எவருக்குள்ளும் எவ் இல்லத்திற்குள்ளும் சபைக்குள்ளும் என்று கூறுகின்றோம். அகத்தியன் அவனாக அந்நபராக அம்மானியனாக ஆற்றலை உள்வரச் செய்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். அகத்தியன் அகத்தியம் இட்ட கட்டளையை ஏற்றுச் சென்று அகத்தியத்தின் சீடனாக வலம் வந்து சிவத்தின் ஆற்றலை பெற்ற சிவமகா வாழைச்சித்தன் கட்டளை இட்டபின் எவ்வாற்றலும் சபைக்குள் நுழைய அனுமதி இல்லை என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற சபை இது. பாவங்களை வேறறுக்கும் சபை, அநீதியை கருவறுக்கும் சபையாக விளங்கும் இச்சபைதனிலே உயர்வு கொண்டு உள் நல்லெண்ணம் கொண்டு முழுமுதலாய் ஏற்றுக்கொண்டு அமர்கின்ற மானிடர்கள் உயர்வார்கள். இகலோகமதில் மாற்று நிலை கொண்டவன் மாழ்வான் பூவுலகில் என்று அகத்தியம் நல்ல ஆசிகள் வழங்கி எம் சித்தனுக்கு, எம் சீடர்களுக்கு, எம் செல்வங்களுக்கு, பிரபஞ்ச மகாசபைக்கு, மகாசபையினுடைய அத்துணை நிலைகளுக்கும் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம். அகத்தியத்தோடு திருமுருகன் என்று கூறி சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. சரவண ஜோதியே நமோ நமக. சண்முக ஜோதியே, அகத்திய ஜோதியே, ஜெகத்திய ஜோதியே, ஜெகமகா ஜோதியே, பிரபஞ்ச ஜோதியே நமோ நமக. ஓம் சரவண பவாய. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமக. கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, சூரனுக்கு, சுப்பனுக்கு, அப்பனுக்கு, அரோகரப்பிரியனுக்கு, அரோகரப்பிரியனுக்கு அரோகரா அரோகரா. அகத்திய ஜோதிக்கு, ஜெகத்திய ஜோதிக்கு, சிவமகா சோதிக்கு, சித்தமகா சோதிக்கு, ஞானமகா சோதிக்கு, உயர் சித்த ஜோதிக்கு, ஒட்டுமொத்த சித்தர்களின் ஜோதிக்கு அரோகரா. ஓம் அகதீஷாய நமக.